ஓய்வூதிய நிதியிலிருந்து பகுதி தொகை எடுப்பதற்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட்டாலும் இபிஎஃப் பணத்தை வீடு வாங்க பயன்படுத்துவதற்கு முன் எதிர்கால இழப்பை கணக்கிட வேண்டும். உதாரணமாக 30 வயதின் நடுப்பகுதியில் உள்ள இபிஎஃப்பிலிருந்து 50 லட்சத்தை எடுத்தால் ஆண்டுக்கு 8.25% வட்டி அடிப்படையில் 20 ஆண்டுகளில் அவரது ஓய்வூதிய நிதியில் 2.44 கோடி வரை குறையக்கூடும். அந்த தொகைக்கு 20 ஆண்டுகள் வங்கி கடன் பெற்று 8% வட்டி செலுத்தினால் மொத்த வட்டி சுமார் 50.37 லட்சமாக இருக்கும். எனவே இளம் வயதில் இபிஎஃப் பணத்தை எடுப்பது கடன் வட்டியை விட நீண்ட காலத்தில் பல மடங்கு அதிக இழப்பை ஏற்படுத்தும். ஓய்வு பெறும் வயதுக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு இபிஎஃப் பணத்தை வீடு வாங்க பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் இளம் வயதினர் இபிஎஃப் தொகையை தொடர்ந்து முதலீடு செய்து கூட்டு வட்டியை வளர்ச்சியை பெறுவது சிறந்தது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளை பெரிய முன்பண தொகை தேவைப்படும் சூழலில் அல்லது கடன் பெறுவதில் சிக்கல் உள்ளவர்களுக்கு இபிஎஃப்பில் இருந்து பகுதி தொகையை எடுப்பது உதவியாக இருக்கலாம். எனவே இபிஎஃப்பை முதன்மையாக ஓய்வூதிய நிதியாக கருதி தேவையான சூழலில் மட்டுமே பணத்தை எடுக்க வேண்டும்.